காத்திருக்கல. உண்மையிலே நாங்கள் பாரிய ஒரு இடர்களை சந்தித்து வருகின்றோம். அண்மையில் உங்களுக்கு தெரியும், வெள்ளம் ஏற்பட்ட பொழுது கூட கந்தசாமி நகர் எமது கிராமத்தில் இருக்கின்ற அண்டை கிராமமான சண்முகபுரம் கூட இவ்வாறான ஒரு இடர்நிலைக்கு சந்தித்திருக்கின்றது. ஆகவே இந்த இடர்களை எதிர்காலத்திலே சரி செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கின்ற அதிகாரிகள் மிகவும் அலட்சியமாக செயற்படுகின்றதை நாங்கள் இன்று கண்டுகொள்ளக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அந்த வகையில் கண்டுகொண்ட விடயங்களை ஒரு மக்களுடைய தீர்ப்புகளை மதிப்பளிக்காத ஒரு பிரதேச செயலாளரை நாங்கள் எங்களோட பிரதேசத்திலே எங்களோட தீர்வுகளை முன்வைக்கின்ற பொழுது பிரதேச செயலாளர் அந்த எங்கள் மக்களுடைய தீர்வுகளையும் முன்மொழிவுகளையும் புறக்கணித்து செயற்படுவதை காணக்கூடிய இருக்குது. உண்மையிலே நான் நினைக்கிறேன் 1960ஆம் ஆண்டு காலத்தோடக்கும் இந்த கங்கங்குளம் கிராமத்திலே மக்கள் குடியேறிய காலங்கள் உண்டு. கிட்டத்தட்ட 5 தலைமுறைகளை தாண்டிய ஒரு பின்னணியை கொண்ட எமது கிராமத்திலே நாங்கள் விவசாயத்தை அடிப்படையாக வைத்து தான் எங்கள் கிராமத்தை இங்குள்ள மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். இருப்பினும் இந்த விவசாயத்துக்கு இந்த உரிமையை பறிக்கின்ற விதமாக இந்த கிரவல் அனுமதி பத்திரங்கள் சட்டவிரோதமாக நாங்கள் மீண்டும் எங்களை அரசு அதிகாரிகளுக்கு, ஜிஐக்கு, பிரதமருக்கு, ஜனாதிபதிக்கு, ஆளுநருக்கு என்று நாங்கள் முறைப்படி எங்களுடைய அமைப்புகள் கூட பலதரப்பட்ட கடிதங்கள் அனுப்பியும் கோரிக்கைகள் அனுப்பியும் இது சம்பந்தமான எங்களுக்கு ஒரு தீர்க்கமான முடிவு வரவில்லை. நான் நினைக்கிறேன் எங்களுடைய எங்களுடைய கங்கோளத்தில் அகலப்படுகின்ற கிரவல் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது. ஒவ்வொரு மாதத்துக்கும் 2-3 கிரவல் அனுமதி பத்திரங்கள் பிரதேச செயலாளராக வழங்கப்பட்டுகின்றது. இது தொடர்பான பிரேரணைகளை எங்கள் மக்கள் பிரதிநிதிகள் கிராமத்தில் இருக்கின்ற முக்கிய சிபிஓக்கள் எல்லாம் எங்களுடைய தீர்மானத்தை நாங்கள் பிரதேச செயலாளருக்கோ மிக பொறுப்புணர்ச்சியுடன் பாரப்படுத்தும் போது பிரதேச செயலாளர் எங்களை சந்திப்பதற்கோ எங்களை பொறுப்பான பதில் சொல்வதற்கோ முற்படுவதில்லை. மாறாக எங்கள் அபிலாஷைகளை ஒரு பொருட்டாகவும் எடுத்துக்கொள்வதில்லை. ஆகவே இந்த பிரச்சனைகளை முன்கொண்டு தான் எங்களுடைய தீர்மானங்கள் இன்றைய ஆர்ப்பாட்டமானது திட்டமிட்டு எங்கள் மக்களை ஒன்று திரட்டி எங்கள் கிராமத்திலிருந்து இந்த பிரதேச செயலகம் வரை கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த கிரவல் அகழ்வினால எங்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிப்படையுது, காடுகள், இயற்கை வளங்கள் பாதிப்படையுது, எங்களுடைய கால்நடைகளுக்கான மேய்ச்சல் தரை இல்லாமல் போகுது. அதை குடும்பங்களுக்கெல்லாம் நாங்கள் குறிப்பாக சொல்லணும், குடும்பங்கள் கிட்டத்தட்ட 35 குடும்பங்களுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கிறாங்க. அதை கிராம சேவையாளர்கிட்ட கொடுத்தா கிராம சேவையாளர் கண்டுகொள்றத ஒரு தரவை ரிக்வெஸ்ட் கொடுத்தா அது பிரதேச செயலாளர்கிட்ட சென்றடையது இல்லை. நாங்களாம் நேரடியாக கொண்டு போய் கையில் கொடுத்தாலும் அதுக்கான தீர்வுகள் வழங்கப்படலாம். நான் நினைக்கிறேன் 35 குடும்பங்களை இன்று வரைக்கும் தாய் தந்தை உறவினர்களோடு தான் அந்த குடும்பங்கள் தங்களோட ஜீவனோபாயத்தை மேற்கொண்டு வர்றாங்க. அடிப்படை அம்சங்கள் கூட இல்லாத ஒரு நிலையில் அந்த குடும்பங்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த குடும்பங்களுக்கு காணிகளை கொடுங்கள், அரச காணியாக இருக்கிற காணிகளை விடுவீங்கன்னு சொன்னால் அரச காணிகளை கிரவல் அல்றதுக்கும் சூட்சமமான முறையிலே அரச மேலதிகாரிகளால் திட்டமிட்டு இந்த காணியை சுரண்டப்படுகிறது. நாளுக்கு நாள் சுரண்டப்படுகின்ற வளங்களால் எங்களோட கங்கங்குளத்தில் மக்களோ அல்லது அங்கே மக்கள் வாழக்கூடிய சூழ்நிலைகளோ இல்லாத நிலை தான் காணப்படுது. ஆகவே தொடர்ந்து நாங்கள் இந்த பிரதேச செயலாளருக்கு எங்களோட ஜனாதிபதிக்கு நாங்கள் வேண்டிக் கொள்வது என்னென்றா, இந்த மாதிரி செயலில் ஒரு பிரதேச செயலாளரை வச்சுக்கொண்டு எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. மக்கள் அபிலாஷைகளை மதிப்பளிக்கிற ஒரு பிரதேச செயலாளரை வச்சுக்கொண்டு எங்களால் எந்த செயற்பாடும் செய்ய இயலாதுன்ற ஒரு நிற்கதையில தான் எங்களோட கௌரவ மக்கள் பிரதிநிதிகள்கிட்ட இந்த மாதிரி தீர்மானங்களை நாங்கள் சொல்லியும் அந்த நடவடிக்கைகளும் எங்களுக்கு சாதகமாகவே இல்லை. ஆகவே இந்த நேரத்தில் நான் ஒரு கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கும் ஒரு மெசேஜ் தகவலை சொல்றேன். ஜனாதிபதி அவர்களே, இந்த நேரத்தில் எங்களை கிராமத்தை காக்கிறதுக்கு யாரும் இல்லை. உண்மையா எங்களை கிராமத்தில் நடக்கின்ற இந்த கிரவல் சூட்சமமான முறையில் இடப்படுகின்ற இந்த கிரவல் அகழ்வு மிக எங்களோட கிராமத்தையும் எங்களோட கிராம மக்களையும் வாழ்வாதாரத்தையும் பாதிக்கிற மாதிரி இருக்குது. ஆகவே இதை உடனடியாக நீங்கள் தலையீடு செய்து நிறுத்துங்க. இந்த கிரவல் இங்கே கங்கங்குளத்தில் இல்லை மட்டுமில்லை, எங்களுடைய பிரதேசத்தில் மிக கிரவல் மாஃபியாக்கள் நாளுக்கு நாள் வளர்ந்து வந்து கொண்டிருக்கு. ஆகவே இதையும் ஜனாதிபதி அவர்களே இதை உடனடியாக தடுத்து நிறுத்துங்கள் சொல்லி நான் இந்த நேரத்தில் உங்கள் அனைவரையும் இந்த சந்திப்பிலே கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறீங்க. சரியான உயர்மட்டத்துக்கு கூட கோரிக்கைகளை கொண்டு போகிறேன். மற்றது இப்போ நீங்கள் இந்த கிரவல் பற்றி இடங்களை நேரடியாக நான் பார்த்து இன்னும் நடந்துக்கிட்டு உண்மையான நிலப்பாடு என்னென்று நான் அரசாங்க அதிபரோட கதைச்சி ஒரு கலந்துரையாடல் விசேட கலந்துரையாடல் நான் உங்களுக்கு ஒழுங்கு செய்து தரலாம். அரசாங்க அதிபர் தலைமையில் பிரதியை வச்சிருக்கும் சொல்லி உங்களுக்கு ஒரு விசேட கலந்துரையாடல் ஒழுங்கு செய்து தரலாம். அந்த இடத்துல உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் ஆதாரபூர்வமாக நீங்கள் கொடுங்க. இப்போ உங்களுக்கு அநீதி நிச்சயமாக இழக்கப்பட்டிருந்தால் அந்த அநீதிக்குரிய நீதி உங்களுக்கு நிச்சயமாக எங்களுடைய அரசாங்கத்தில் கிடைக்கும்.